மார்க்கோ போலோ நம்மளோட சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த பேரை நிறைய இடத்துல படிச்சிருப்போம். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தலை சிறந்த வணிக பயணி தான் மார்க்கோ போலோ. இவரை பற்றின நிறைய சுவாரஸ்யமான உண்மைகள் இன்றைக்கும் மறைஞ்சிருக்கு தெரியுமா? இந்தியாவில் வரலாறு சம்மந்தமாக படிக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக அந்த மார்க்கோ போலோவை பற்றி படிச்சிருப்பீங்க. ஐரோப்பாவிலிருந்து மத்திய ஆசியாவிற்கும் சீனாவிற்கும் பயணம் செஞ்ச சில ஐரோப்பியர்களில் மார்க்கோ போலோவும் ஒருத்தர்னு சொல்லலாம். பல நாடுகளுக்கு பயணம் செஞ்ச மார்க்கோ போலோ மங்கோலிய பேரரசர் குப்லாய் கானுடைய கோர்ட், ஆசிய மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அது போக புவியியல் சார்ந்த நிறைய விசித்திரமான தகவல்களை தன்னுடைய தாய் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. மார்க்கோ போலோ 1254ஆம் ஆண்டு வெனிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பணக்கார வர்த்தக குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய பிறப்புக்கு முன்னாடியே இவருடைய தந்தை நிக்கோலோ, அதுபோக இவருடைய மாமா மாஃபியோ 2 பேருமே கிழக்கு நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடங்கிட்டாங்க. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கோ போலோவுடைய தாயார் இறந்ததால் அவர் உறவினர்கள் வீட்டில் தான் வளர்ந்துருக்காரு. மார்க்கோ போலோ தன்னுடைய தந்தைய மாதிரியே வர்த்தகராக பயணியாக மாறியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை பல சாகசங்கள் நிறைஞ்சதாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி மார்க்கோ போலோ பற்றி தெரியாத சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்கலாமாங்க. நம்பர் 1, கிழக்கில் அதிகபட்சமாக பயணத்தை மேற்கொண்டு மத்திய ஆசியா, அது போக சீனாவை அடைஞ்ச முதல் ஐரோப்பியர் மார்க்கோ போலோன்னு நம்மளாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது உண்மையில் அந்த பகுதிகளுக்கு போயிட்டு அதிக தரவுகளை கொண்டு வந்தவர் தான் மார்க்கோ போலோவே தவிர முதல்ல போனவர் அவர் கிடையாது. அவருடைய தந்தையும் மாமாவும் ஏற்கனவே அந்த இடத்துக்கு போய் குப்லாய் கானோட ஒரு உறவை ஏற்படுத்தி இருந்திருக்காங்க. அப்போவே இவங்களுக்கு முன்னதாக 1240 பிரான்சிஸ்கன் துறவியான டெலி கார்பினி சீனாவுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் தொடர்ந்து ரபரக்கின் வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா பல மிஷினரிகளில் சீனாவுக்கு வந்திருக்காரு. இவங்களுடைய அரசரான பிரஸ்டர் ஜான் கிறிஸ்துவ சாம்ராஜ்யத்திற்கு கிழக்கு தான் பொருத்தமான இடம் அப்படின்னு நம்பினால இங்கே வந்திருக்காங்க. கிறிஸ்துவ சாம்ராஜ்யம் தொடர்பாக பிரஸ்டர் ஜானுக்கும் மங்கோலிய அரசரான செங்கிஸ்கானுக்கும் இடையே ரொம்ப பெரிய சண்டை அப்போ நடந்ததா வரலாறு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மார்க்கோ போலோ அந்த சண்டையை பற்றி குறிப்பிட்டிருந்திருக்காரு. ஸோ பாருங்க, செங்கிஸ்கானுடைய சண்டையை பற்றி கூட மார்க்கோ போலோக்கு தெரிஞ்சிருக்கு. நம்பர் 2, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1271ஆம் ஆண்டு மார்க்கோ போலோ தன்னுடைய தந்தை மற்றும் மாமாவோட ஆசியா நோக்கி பயணத்தை தொடங்கியிருக்காரு. ஆனால் இதில் என்ன தெரியுமா ட்விஸ்ட்டு? அவருக்கு தன்னுடைய அப்பாவே அடையாளம் தெரியல. மார்க்கோ பிறப்பதற்கு முன்னாடியே இவங்க மாமாவும் அப்பாவும் கிழக்கு நோக்கி பயணம் போனனால தன்னுடைய தந்தை யாருன்னே மார்க்கோ போலோவுக்கு தெரியாதான். அதன் பிறகு 1269 மார்க்கோ போலோவுக்கு 15 வயது ஆகும்போது தான் அவங்க திரும்பி வந்திருக்காங்க. அதற்கப்புறமா 1269 அது போக 1271 மார்க்கோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. நம்பர் 3, இளைஞனாக இருக்கும்போது இவருக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயம். தன்னுடைய 17ஆவது வயசில் தந்தை மற்றும் மாமாவோட சேர்ந்து ஆசியாவை நோக்கிய பயணத்தை மார்க்கோ போலோ மேற்கொள்கிறாரு. ஆரம்பத்தில் குப்லாய் கான் கோர்ட்டில் சில காலம் தங்குறத நோக்கமாக தான் இவர் வச்சிருந்திருக்காரு. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கேயே தங்க நேரிட்டிருக்குது இவருக்கு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குப்லாய் கான் பேரரசை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த குறிப்புகளையும் எடுத்துக்கிட்டாராம். அவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா மேற்கொண்ட முதல் நீண்ட தூர பயணம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் தன்னுடைய குடும்ப தொழிலான வியாபாரத்தில் ஈடுபட்டுட்டாராம். நம்பர் 4, மார்க்கோ போலோ ஆசியாவில் யானைகள் மற்றும் குரங்குகள் போன்ற வித்தியாசமான ஐரோப்பாவில் இல்லாத பல உயிரினங்களை பார்த்ததா சொல்லியிருக்காரு. அவர் வெனிஸ்க்கு திரும்பிய போது ஆசியாவில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் தங்களுடைய புத்தகங்களில், அதாவது புராணங்கள்லையும் சில இதிகாசங்கள்லையும் மட்டும்தான் இந்த மாதிரியான விலங்குகள் இருக்கும் அப்படின்னு தப்பாக கன்வே பண்ணியிருக்காரு அவருடைய மக்களுக்கு. உதாரணமாக 13ஆம் நூற்றாண்டில் யூனிகான் அப்படிங்கிற கற்பனை உயிரினம் இருந்ததாக அவர் நம்பியிருக்காரு. யூனிகான் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொம்புகள் வச்ச குதிரை. நம்மளுடைய இமோஜியில் கூட அதை நம்மளால் பார்க்க முடியும். மாயாஜால சக்திகள் கொண்ட அந்த குதிரையை தான் பார்த்தீங்கன்னா அவர் தப்பாக கருதியிருக்காரு. யூனிகான் போலவே கொம்புகளை வச்சிருந்த ஆசிய காண்டாமிருகத்தை பார்த்து மார்க்கோ போலோ இதுதான் யூனிகான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, யூனிகான்கள் மாயாஜால சக்திகள்லாம் வச்சுக்காது, அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆபத்தாக தோணுது, அது போக யானையோட கால்களோட எருமை மாட்டுடைய தோற்றத்தோடு இருக்குது அப்படின்னு அவர் குறிப்பு எழுதியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா முதலைய கூர்மையான நகங்கள் கொண்ட மனுஷனை விழுங்கக்கூடிய பாம்புகள்னு கூட குறிப்புகள் எழுதி வச்சிருக்காரு. ஸோ அவங்க மக்களுக்கு அவர் இதைத்தான் தவறாக கடத்தியிருக்காரு. நம்பர் 5, மார்க்கோ போலோ தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி 20 ஆண்டுகளாக வெனிஸை விட்டு எந்த இடத்துக்குமே பயணம் செய்யலையாம். தி கிரேட் ட்ராவலர் எந்த இடத்துக்குமே கடைசி 20 ஆண்டுகளாக ட்ராவல் பண்ணல அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவருக்கு ஆசியாவிற்கு திரும்ப போகிறதுக்கான யோசனைகள் இருந்தாலும் கூட குப்லாய் கானுடைய மரணம் காரணமாக அந்த கனவை அவர் பார்த்தீங்கன்னா நினைவாக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கோ மறுபடியுமே வெனிஸுக்கு திரும்பும் போதே மங்கோலிய பேரரசு வீழ்ச்சியை அடைஞ்ச அந்த காலம் தொடங்கியிருக்கு. ஒரு காலகட்டத்தில் வளமான வர்த்தக பாதையாக இருந்த சில்க் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அதற்கப்புறமா பழங்குடியினருடைய ஆக்கிரமிப்பால் ஆபத்தான பாதையாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அதனாலேயும் இந்த பயணம் தள்ளி போயிருக்கு. சீனாவுக்கு செல்வதற்கான பாதை ரொம்ப ரொம்ப ஆபத்தானதாக மாறி இருக்கு. இதனால் சில பேர் பார்த்தீங்கன்னா மேற்கு நாடுகளை கிழக்கு நாடுகளோட இணைக்கக்கூடிய பாதைகளை துண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்பர் 6,
காகித பணம் அறிமுகமான காலகட்டம். மங்கோலிய சாம்ராஜ்யம் குறித்து ஆராய்ந்த போது அங்கே காகித பணம் உபயோகப்படுத்தப்படுவதை மார்க்கோ முதன்முறையாக பார்த்துருக்காரு. மார்க்கோ போலோ காலகட்டத்தில் ஐரோப்பாவில் காகித பணம் அப்படிங்கிற முறையே கிடையாது. மங்கோலிய மக்கள் பணத்தை பயன்படுத்தக்கூடிய விதத்தால் அவர் ரொம்ப அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. அதை பற்றின அனைத்து விஷயத்தையும் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. நாடு திரும்பியதுமே காகித பணம் பற்றிய கருத்தை மக்களுக்கு விளக்க ஆரம்பிக்கிறாரு. அதுபோக அதை தன்னுடைய புத்தகத்திலையும் எழுதி வச்சுக்கிறாரு. நம்பர் 7, மார்க்கோ போலோவுடைய புகழ்பெற்ற புத்தகம் பார்த்தீங்கன்னா சிறையில் எழுதப்பட்டிருக்கு. நம்ப முடியுதா? 1298ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இத்தாலிய போருக்கு அப்புறமா மார்க்கோ போலோ கைது செய்யப்பட்டாராம். சிறையில் இருக்கும்போது அவருக்கு சக கைதியான ருஸ்டிசெல்லோவோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு அவருக்கு. மார்க்கோ தன்னுடைய பயணம் சார்ந்த விஷயங்களை ஆவணப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதை எழுத ருஸ்டிசெல்லா உதவி இருக்காரு. மார்க்கோ சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா 1299ஆம் ஆண்டு இந்த புத்தகம் முடிக்கப்பட்டிருக்கு. அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா தி டிராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ அப்படிங்கிற பேரில் வெளியாகி இருக்கு. அதற்கப்புறமா அதே அவருடைய பெயரும் ஆகியிருக்கு. மார்க்கோ போலோவுடைய முழு கதையும் விவரிக்கும் இந்த புத்தகம் சிறையில தான் எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிறது பல பேருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு அப்போவே. நம்பர் 8, சில கதைகளை மிகைப்படுத்தி சொல்லியிருக்காராம் மார்க்கோ போலோ. ஆசியாவிற்கு மார்க்கோ போனதுக்கான ஒரே சான்று அவருடைய புத்தகம் மட்டும்தான். அப்படி அவர் உண்மையிலேயே ஆசியாவிற்கு பயணம் மேற்கொண்டாரா அப்படின்னு இப்போ வரைக்குமே கேள்வி இருக்கான். அண்ட் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விரிவான ஆசியாவுடைய உண்மைகளை வச்சு பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக பயணத்தை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆசியாவிற்கு போயிட்டு மற்ற பயணிகளுடைய கதைகளை கேட்டுட்டு தொகுத்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த புத்தகத்தை ஒரு நினைவு குறிப்பாக படிப்பதற்காக மட்டும்தான் மார்க்கோ எழுதியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அதனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அந்த புத்தகத்தில் ரொம்ப ரொம்ப சொற்பமான அளவு இடம்பெற்றிருக்கு. அவர் அந்த புத்தகத்துடைய மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா ஆசியாவுடைய புவியியல் மற்றும் பழக்க வழக்கங்களை விவரிச்சிருக்காராம். அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது நான் பார்த்தவற்றில் பாதியை மட்டும்தான் நான் சொன்னேன், மீதியை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் தன்னுடைய புத்தகத்துல ஆசியா குறித்து அவர் பார்த்த முழு விஷயங்களையுமே எழுதல அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிய வருது. நம்பர் 9, அவருடைய பெயரில் பிரபலமான குழந்தைகள் விளையாட்டு ஒன்று இருக்கான். குழந்தைகளிடையே ஒரு கண்ணை கட்டி கொண்டு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இருக்கும் தெரியுமா? நம்ம ஹைட் அண்ட் சீக்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை கண்ணை கட்டிக்கிட்டு மார்க்கோ அப்படின்னு சொல்லும்போது அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகள் போலோ அப்படின்னு சொல்லுமா. ஸோ அந்த குழந்தைகளுடைய குரலை வச்சு அந்த திசையை கண்டுபிடிச்சு அவங்கள பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பேரை வச்சு குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டு கூட இருக்குது. நம்பர் 10, மார்க்கோ போலோவுக்கும் குப்லாய் கானுக்கும் இருக்கக்கூடிய நட்பு அது போக சந்திப்புகளை சித்தரிக்கும் வகையில் நிறைய திரைப்படங்கள் அது போக தொலைக்காட்சி தொடர்கள் கூட வர துவங்கியிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பிரபலமான நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டுலேருந்து மார்க்கோ போலோன்னு சொல்லிட்டு அதிக பட்ஜெட் கொண்ட தொலைக்காட்சி தொடரை எடுத்திருக்காங்க. இந்த தொடர் 2 சீசன்களாக ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்ப பார்க்க விரும்பின அதிக பேருடைய ஓட்டையும் வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மார்க்கோ போலோ அதாவது தி கிரேட் டிராவலர் பற்றின கதைகள் நிறையவே இருக்குது, உண்மைகளும் நிறையவே இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.